குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க சிம்பிளா சாம்பார் வைக்கிறது எப்படின்னு. அது எப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரை 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். இந்த சாம்பாரை 10 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். பருப்பு மட்டும் முன்னாடி வேக வச்சு எடுத்துட்டா போதும். இது ரொம்ப சிம்பிளான சாம்பார். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை டிஃபனுக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 மிளகா வத்தல் இதில் வறுத்துக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சோன்னே காய போட போகிறேன். கேரட், சௌசௌ, தக்காளி. காய போட்டோன்னே இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்ற போகிறேன். புளி தண்ணியை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் புளி வாசனை போக கொதிச்சா போதும். காய் வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வறுத்தரைச்ச பொடியை இந்த பருப்போட, நம்ம வேக வச்ச பருப்போட கலந்துக்கணும். அவ்வளோதான். இதில் ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இப்போ பருப்பும் அந்த அரைச்சதையும் கொட்டி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டு செய்யலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டு செய்யலாம். நான் வீட்டில் இருக்கிற காய்கறி கேரட், சௌசௌ போட்டு இதில் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளினா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட வெந்துடும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. நீங்கள் எந்த காய் வீட்டில் இருக்கோ அதை போட்டு பண்ணலாம். இல்லை வெங்காயம், தக்காளி நிறையா போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். தாளிப்பு கிடையாது. முன்னாடியே ஃபஸ்ட்டே தாளிச்சிட்டதுனால தாளிப்பு கிடையாது. அதனால இது கொதிச்சு வர்றப்ப கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியது. இந்த சாம்பார் டிஃபனுக்கும் நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். 2 in 1 நீங்கள் காலையிலே வச்சிடலாம். இந்த சிம்பிள் சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.